ராகு காலத்தில் பண பரிவர்த்தனை ரொம்ப சூப்பரா அமையும். நம்ம ராகு காலம் அப்படின்னா, தினமும் 1 1/2 மணி நேரம் வரும். அந்த ராகு காலத்த நம்ம ஒதுக்கிர்றோம். அதில வந்து எந்த காரியமும் செய்யக்கூடாது, செஞ்சா நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம ஒதுக்குறோம். ஆனா, ராகு அப்படிங்கிற கிரகம் தான் பணத்த அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட ராகு பகவான் உடைய தினமும் 1 1/2 மணி நேரம் வரக்கூடிய ராகு காலத்தில பணம் குடுக்கல், வாங்கல், வட்டிக்கு குடுக்குறது, ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறது, ஏலச்சீட்டு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது, பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இப்படி பல வகையில் பண பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராகு காலத்தில் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இதாகும். நீங்கள் ஒரு கலெக்ஷன் போகிறீங்க, நம்ம ஒரு ஏஜென்சி வச்சுருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு நம்ம வந்து ஒரு வணிக நிறுவனம் நடத்துகிறோம், அதற்கான பொருளாதாரத்தை போய் கலெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ராகு காலத்தில் போய் கேளுங்க. அதே போல் சில இடத்துல பணம் இதுவரைக்கும் வராத பணம், ரொம்ப காலமாயிடுச்சு சார், பல ஆண்டுகளாக கூட வராத பணத்தை கூட ராகு காலத்தில் போய் நீங்கள் அவங்கள்ட்ட போய் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அப்படி நீங்கள் ராகு காலத்தில் இது பண்ணும்போது அந்த நமக்கு கொடுக்க முடியாதவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு வந்து வரும். அதனால் ராகு காலம் பண பரிவர்த்தனைக்கும், பண குடுக்கல் வாங்குறது, ஃபினான்ஸ் போன்ற சூப்பர் தொழில்களுக்கு, அதே போல் வந்து தங்கம் வாங்குதல், வெள்ளி நகைகள் வாங்குதல், ஆபரணங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட ராகு காலம் அவ்வளோ உகந்த காலகட்டம். நான் இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடுறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ராகு காலத்தை எல்லோரும் ஒதுக்கி உட்காந்துருவாங்க. அது வந்து ராகுவே ஃபிளிங்கரி. அதாவது எல்லா விஷயத்தையும் ஒரு அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஆனால் ராகு காலத்தில் நீங்கள் பண விஷயங்களுக்கு ஒரு சாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் ராகு காலத்தை நீங்கள் தேவையான விஷயங்களுக்கு, பண விஷயங்களுக்கு ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. தெய்வீக மாரிமுத்து. 98 42 52 16 69 என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை, தூத்துக்குடி, பெங்களூரில் சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.